எனக்கு அவர் இந்த மாதிரி படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி படத்தை டைரக்ட் பண்ணுங்க, நடிங்க, அதுல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து நடிக்கணும். ஏன்னா நான் இதை எப்படி பாக்குறேன்னா, பாரஞ்சித் அவர் எடுத்த படத்திலே காலா படம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரஜினின்னு ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கும் பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு படத்தை எல்லாரும் விருப்பப்பட்டு பாக்குறாங்கல்ல. ஸோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த மாதிரி படத்துல நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஆக்சுவலாக அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்துமே வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. விமன் ஃப்ரீடமோட கனெக்ட் பண்ணி எடுத்திருக்க மாதிரி இருக்கு. ஹானர் கில்லிங் அங்கங்க அதெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்க சைலண்டா இல்ல, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துல அவங்க அடமெண்டா இருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா எனக்கு விமன் அந்த மீனாவோட கேரக்டர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இல்ல எனக்கு சுத்தமா கிடையாது. நான் சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு இங்க இருந்து அந்த நான் கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அந்த வசியம் பண்ற எடுக்கிற சீன்லாம் அப்படி வயிற்று 4 தடவை நீங்க தடவிட்டீங்கன்னா போயிடுமா அந்த வசியம் வந்து என்கிட்ட இருக்க போயிடுமா. நான் வந்து லவ் பண்ற ஒரு பையன், அது வந்து ஒரு ஃபீலிங், அது ஒரு உணர்வு. அந்த உணர்வை வந்து நீங்க வசியத்தினால எடுக்க முடியுமா? ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு மூட நம்பிக்கை எல்லாம். அந்த சீன்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அம்மா பாருமா இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு வசியம் பண்ணி வச்சிருக்காங்க, இல்லைன்னா இந்த பொண்ணு எங்கேயோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க நல்ல வேலை புத்திசாலித்தனமா கூப்பிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறமா நீங்க வந்து அந்த பொண்ணை நீங்களே துரத்தி விட்டா கூட அவ காலத்துக்கு உங்க காலிலேயே அடிமையா கிடப்பான்னு சொல்றாங்க. பெண்கள் அடிமையா இருக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நாங்களாம் அடிமைப்படுறதுக்கா இருக்கிறோம், படிக்கிறோம், போறோம் கிடையாது. எங்களுக்குள்ள இருக்க பயம் போச்சுன்னா இந்த நாங்களே சுதந்திரமா இருக்கும். எங்களுக்கு எதுவும் நடக்காது, எங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, எங்களை யாரும் வந்து ரேப் பண்ண மாட்டாங்க இப்படின்ற விஷயம் நாங்க நம்பிட்டோம். பரவாயில்ல அப்படின்னு நம்பிட்டாலே நான் எத்தனை மணிக்கு வேணுனாலும் எங்க வேணாலும் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்வேன்ல. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அவருக்கு வந்து அந்த த்ரோட் கேன்சர்ன்ற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் ஆனா நாமக்கட்டி தடவிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் படிங்கடா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு அந்த படத்தை பார்க்கணும். நிறைய எஜுகேஷன் தேவைப்படுது இன்னும் மக்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுல அப்ப வந்து அந்த ஆட்டோ திருப்புற சீன்லயே அவனுக்கு கொஞ்சம் லைட்டா காண்டு இருந்துச்சு சூரியக்கு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து ஆட்டோல இருந்து இறங்க மாட்டேன்னு சொல்லிடுவான். அந்த இது அப்படியே கண்டினியூட்டியோட என்ன ஆச்சுன்னா, அவ பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னா இறங்கி ஒரு பெரிய ஃபைட் சீன், அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா நேச்சுரல் சவுண்ட்ஸோட சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஜாலியா இருந்துச்சு. ஆமா, எனக்கு அந்த ஆட்டோ சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கோழி கத்துற சவுண்டு எல்லாமே, சேவல் கத்துற சவுண்ட் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அவருக்கெல்லாம் நான் எதுவும் சொல்லலாம், எனக்கு என்ன சொல்றது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுடா. சூப்பரா இருக்கு. நல்ல படம், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. புது முயற்சியா எடுத்துருக்காங்க. படம் நல்லா இருக்குண்ணா. படம் நல்லா இருக்கு. எல்லாருக்குமே நல்லா இருக்குது நடிப்பு. இது ஒரு புது முயற்சி. நம்ம படத்து கூட டிராவல் பண்ணி கூட கூட்டின்னு போறாங்க. படம் பார்க்கலாம். அந்த மியூசிக் இல்லை, சண்டை இல்லை, சாங் இல்லை, அதனால வந்து படத்தோட நேரம் கொஞ்சம் குறைவாகுது. பார்க்கலாம் படம். நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன சீன் வராடின்ட்டு நம்மளே கூட நோத்தின்னு போறாங்க அந்த படத்து கூட. அவங்க டிராவலிங் நல்லா நல்லா. ஆமா, நல்லா தான் இருக்குது. அது வந்து அந்த ஊர் சைடு நம்ம சைட்ல பார்க்க முடியாது. ஊர் சைடில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்றத வந்து ஒரு புதுசாக காட்டுறாங்க படத்தில். அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். கொட்டுக்காளி 23ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. சூரியன், அண்ணா பென் நடிச்சிருக்காங்க. வினோத் ராஜ் இதை இயக்கியிருக்கார். இந்த படம் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஃபர்ஸ்ட் ப்ரீமியரான தமிழ் திரைப்படம்.